என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 30வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு விடுதலை பெற்ற அடிமை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 பேதுரு 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. விடுதலை பெற்ற அடிமை. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். 1 பேதுரு 2:16. கிறிஸ்தவர்களாகிய நாம் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். பாவத்தினின்றும் பாவத்திற்குரிய தண்டனையினின்றும் விடுதலை பெற்றிருக்கிறோம். எனவே நாம் சுதந்திரவாளிகள். ஆனால் நாம் தேவனுக்கு அடிமைகளானதால் மட்டுமே அந்த சுதந்திரம் கிடைத்தது. பாவம், பாவத்திற்குரிய தண்டனை, சாத்தானின் பிடி ஆகிய இவற்றினின்று நம்மை விடுவித்தவர் தேவனே. கிறிஸ்து நம் பாவங்களுக்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டதால் பாவத்திற்குரிய தண்டனை நின்று விடுதலை பெற்றோம். மனம் திரும்பும் போது பாவத்தை விட்டு விலகி விடுதலை பெற்றோம். அதற்கு முன் சாத்தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்தான். தேவன் தந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தானின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். இந்த விடுதலை நாம் நம் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல. அப்படி வாழ்ந்தால் நாம் மறுபடியும் பாவத்துக்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டியதாகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே மீண்டும் பாவம் செய்வதை தவிர்ப்போம். தேவனுக்கு அடிமைகளாயிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி உண்டு. அவர் நம்மேல் தன் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். சங்கீதம் 32:8. நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அவருக்கு நாம் அடிமைகள் என்பதால் நாம் பயந்து நடப்போம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை தேற்றுவார். நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எனவே புத்திசாலிகளும் பாக்கியவான்களும் பாவத்தினின்று விடுதலை பெறுகிறார்கள். தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள். எப்போதும் அவரோடு வாழும் பாக்கியம் பெறுகிறார்கள். தேவனுக்கு அடிமையானவன் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி ஆகிறான். தேவனுக்கு அடிமையானவன் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி ஆகிறான். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். ஜெபம். தேவனே, நான் உமக்கு அடிமையாய் இருக்கிறேன். உம் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமென்.